இன்னைக்கு லாஸ்ட் டே. ஸோ நாளையில இருந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய கோடை விடுமுறை அப்படின்றது தொடங்குது. அடுத்த 1.5 மாசத்துக்கு கோர்ட் இருக்காது. ஸோ அதனால லாஸ்ட் டே பொதுவாவே சரி நம்ம விளையாட்டுக்கு சொல்லல, லாஸ்ட் டே அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ரொம்ப வேகமா ஜட்ஜஸ் வந்து கேஸுக்கு முடிப்பாங்க. காலையில சீஃப் ஜஸ்டிஸோட கோர்ட் ஆரம்பிச்ச உடனேயே டக்குன்னு கேஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. சரி இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ், அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷமாவது ஆர்குமெண்ட் போகும் அப்படின்னு நானும் பேப்பர் நோட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியா உட்கார்ந்து இருக்கிறேன். 2-3 நிமிஷம் தான் நடந்துச்சு. வந்தாங்க, சுட்டாங்க, ரிப்பீட்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் வந்தாங்க. வழக்கம் போல அமலாக்கத்துறை கண்டமணி திட்டினாங்க, அட்ஜென்மெண்ட் போயிட்டாங்க. சரி இது சிரிக்கிறதுக்கு அப்பாட் நம்ம என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகளை மீண்டும் மீண்டும் உச்ச நீதிமன்றம் வந்து கடுமையா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாடு வழக்குல மட்டும் கிடையாது, அவங்க மற்ற எந்தெந்த கேஸுகளை அரசியல் இல்லாத கேஸுகளையும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கேஸுகள்லையும் உச்ச நீதிமன்றம் மட்டும் இல்ல, பல நீதிமன்றங்களால அமலாக்கத்துறையினர் கடுமையா சாடப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளும் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கலாமே.